மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, உம்முடைய கிருபையினாலே நாங்கள் நிலை நிற்கிறோம் என்ற வண்ணமாக உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே சுகபலத்தோடு எங்களை கூட்டி சேர்த்த உம்முடைய மேலான அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, உம்முடைய வார்த்தை ஒன்றே சத்தியமும் உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்களை ஆத்துமாவை உயிர்ப்பிக்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே பாவம் செய்கிற ஆத்துமா மரிக்கும் என்ற வண்ணமாக ஆண்டவரே, அந்த ஆத்துமா மரிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவரே, பாவம் செய்கிறது ஆத்துமாதான் அங்கே மரிக்கும். பாவம் என்று பார்க்கும்போது அது அவிசுவாசமாயிருக்கிறது. உம்முடைய வார்த்தையை நாங்கள் அவிசுவாசிக்கும் போது நாங்கள் மரணத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து நாங்கள் அதை புசிக்கிற வேளையிலே நாங்கள் மரித்தாலும் பிழைப்போம் என்று நீ சொல்லியிருக்கிறீர். அந்த வண்ணமாக உம்முடைய சமூகத்திலே கதாவே நாங்கள் அந்த உணர்வோடு அந்த நிச்சயத்தோடு எங்களுடைய ஆத்துமாவுக்காக வந்திருக்கிறதை நீர் அறிந்த தேவன். நிச்சயமாக எங்களோடு நீர் பேசி கதாவே எங்களை பலப்படுத்தி நீர் வழி நடத்த போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். வராத ஒவ்வொருவரோடும் உடைய இரக்கம் கூட இருக்கட்டும். வியாதியோடு பலவீனத்தோடு இந்த சமூகத்திலே வராமல் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் நாங்கள் நினைவுறுகிறோம். விசேஷமாய் சௌரி துசாரியை நினைவுறுகிறோம், சௌரிய ரூத்தை நினைவுறுகிறோம். அந்த வண்ணமாக முடியாத நிலையிலே உடைய சமூகத்துக்கு வராத ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவுறுகிறோம். அதனால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கும் இந்த வார்த்தை கடந்து செல்ல செய்ய போற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும். மீதியாய் நடக்கிற யாவிலும் உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே 2 வார்த்தைகளை நாங்கள் வாசிப்போம். அதிலே முதலாவதாக யோசுவா 5ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புவோம். யோசுவா 5ஆம் அதிகாரம், அதிலே 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். வீடுகளுக்கு சென்று நீங்கள் முழுவதுமாக படியுங்கள். அடுத்ததாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாங்கள் வாசிக்க போறோம். முதலாவதாக நாங்கள் சீக்கிரமாக நாங்கள் வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். யோசுவா 5ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாடு 274வது பக்கம். வேகமாக பைபிளை திறக்க தெரியணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையினால தான் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டீங்க. அப்போ வார்த்தை தெரியாம ஒன்றுமே தெரியாது. எந்த இடத்துல எது இருக்கிறது என்பது அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஜனங்கள் எல்லாரும் விருத்தேசனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். ஆதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. ஆமென். வாசி. ஆமென். அடுத்ததாக எபேசியர் 4:11, அதுல ஒரு தலையங்கத்துக்காக நாங்கள் எடுக்க போறோம். இதுக்கும் அதுக்கும் மேட்சிங் தான். ஏன்னா பழைய ஏற்பாடின் யோசுவா புத்தகம் புதிய ஏற்பாடின் எபேசியருக்கோட அடையாளமாக இருக்கிறது. அதே போல் ஒரு காரியத்தை தான் நாங்கள் வாசிக்க போகிறோம். எபேசியர் 4:11, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பெற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். ஆமென்.
ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். உள்ளுக்குள்ள வர்றவங்க எல்லாரும் வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பூரண புருஷர் என்ற ஒரு தலையங்கத்திலே நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் கிறிஸ்தவமானது ஒரு பூரண நிலைக்கு வராமல் தேவனுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல்ல நாங்கள் பிரவேசிக்க முடியாது. ஆமென். அதனாலே தேவனுடைய காரியங்கள் நாங்கள் அறிந்து கொள்ள மட்டும் தேவனுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். ஆனால் இன்றைக்கு ஜனங்களுடைய நிலைகள் நாங்கள் பார்க்கும்போது ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம். ஆனாலும் தேவனுடைய கிருபையினால் அவர் பேசி கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அதனாலே நீங்கள் வேகமாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக பிரவேசித்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டாதான் நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு நீங்க ஒரு கணத்தை கொடுப்பீங்க. ஆமென். நீங்க தேவனுடைய வார்த்தையை நீங்க அதிகமா அறியுங்க. தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. அப்பதான் தேவனுடைய வெளிச்சத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நாங்க போன வெளியில இருந்து அந்த தீர்க்கதரிசியுடைய வம்ச வரலாறை நான் பிரசங்கிக்க ஆரம்பித்திருக்கிறேன். நிறைய பேர், ஒரு அளவான ஜனங்கள் நீங்க வந்திருந்தீங்க. நிறைய பேர் நீங்க இதை கேட்பீங்களோ நான் அறியேன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வளர்ச்சி வர மட்டும் நீங்க தேவனுக்குள்ளாக நீங்க வரையில்லை. ஏனென்றா உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளும் ஸ்தானம், அங்கதான் தேவன் உன்னோடு பேசுவார். அப்ப உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானம் என்று பார்க்கும்போது வெளிப்பாடுல என்னது? இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த நாமம். ஆனா உங்களுக்கு ஒரு கிரிய பிரகாரமாக ஒரு ஆலயத்தை அவர் தெரிவு செய்யும். ஆமென். அந்த ஆலயத்தில் இருந்துதான் உங்களுக்கான வார்த்தையை அவர் பேசுது. அங்கதான் நீங்க பூரண புருஷராக முடியும். இப்ப நாங்க வாசிச்ச எபேசியர்ல அந்த வசனம் அழகாக உரைத்திருக்கு. அப்ப பூரண புருஷர் ஆகும் வரைக்கும், அதுல நான் அன்றைக்கு ஆங்கிலத்துல உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா பெர்ஃபெக்ட், பரிபூர்ணம் அண்டு இருக்கிறது. நீங்க அதுல தமிழ்ல எப்படி இருக்கு அதுல பாருங்க. அதுல நான் கொஞ்சம் வளர்ச்சி என்று நினைக்கிறேன். ஏன்னா அதுல அது ஆனா பெர்ஃபெக்ட்னா பரிபூர்ணம் அடையதான் தேவன் சபையை நிறுவினார். அதுல 5 மினிஸ்ட்ரி ஊழியங்களை நிறுவினார். அப்ப அதனால நீங்க தேவனுடைய வார்த்தையை குறித்து நீங்க கவனமாக அதை போட்டு கேட்டு நீங்க வர முடிய வேலை, அந்த ஆராதனை வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறவர்களுக்காக, அதிகமாக பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டு, ஏண்டா அவருடைய குடும்பத்துல முதலாவது போதர்களே பெண்களாக இருக்கிறார். ஆமே. அந்த குடும்ப தலைவிகள் பெண்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வார்த்தை தெரிந்தாதான் அந்த குடும்பத்தை அவர்கள் நடத்த முடியும். மோசைக்கு அவருடைய போதகன் தீர்க்கதரிசி யாரு? அவருடைய தாய் தான். ஆபிரகாம் லிங்கனுக்கு ஒரு போதகர் அவருடைய தாய். வெஸ்லிக்கு அவருடைய போதகர் தாயா. அப்படி வேதத்துல பாத்தீங்கன்னா தாய்கள். அப்ப சபை பெண்கள் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளும். ஏன்னா அவங்க பலவீனமான பாண்டம். அவங்கள எப்பயுமே எப்படி விதத்திலும் பிசாசு அவங்கள தகர்த்தெரிக்க முடியும். அதனால அவங்க எப்பயுமே தேவனுடைய வார்த்தையோடு இருந்தா அவங்கள போல ஒரு பலசாலி யாருமே இல்லை. ஆமே. அவங்க ஆண்களை விட வைராக்கியமாக சரியானதை செய்வாங்கன்னா அது பெண்களாக இருக்கிறார்கள். ஆமேன். அதனால்தான் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை தேவன் அங்கே கொடுத்து. ஆனா அதே நேரத்துல பலவீனமானவங்களும் அவங்கள கொண்டுதான் எல்லாத்தையும் பிசாசு செய்கிறவனாகவும் இருக்கிறான். அதனால தேவனுடைய காரியம் தேவனுடைய வார்த்தையோடு வாஞ்சியோடு இருக்கு. அதான் இன்னைக்கு பிள்ளைகளை நீங்க தான் ஒரு காலத்துல எப்படியோ வளர்ந்துட்டீங்க. ஆனா பிள்ளைகள் வெளிப்பாட பெறணும். இன்னைக்கு ஒரு 22 ஆதியாம் 22ல நிறைய காரியம் வந்தது. அது அடிப்படையிலே வெளிப்பாடோடு நான் சொல்லி கொடுத்தேன். ஆமே. ஏனென்றா அன்னைக்கு நாங்க பார்த்தோம், அவங்க ஆலயம் வராட்டி, தேவ சமூகத்துக்கு வராட்டி அது கல்லறிந்து கொல்லப்பட்டான். அப்ப அது எப்படி ஒரு 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 கல் முகத்துல விழுதண்டா யோசிச்சு பாரு. கல்லாலேயே கொண்டான். அப்ப அது வற்புறுத்தி அவங்களை அழைத்தான். ஆனா இன்றைக்கு வற்புறுத்துற காலம் அல்ல, வற்புறுத்தி நீங்க போற காலம். பலவந்த பண்ணப்படுகிறவர்கள் பரலோராஜ்யத்துல பிரவேசிப்பா. இன்றைக்கு விசுவாசத்தினாலதான் நீங்க நீதிமானாக முடியும். விசுவாசத்தை கொண்டுதான் நீங்க ரட்சிக்க முடியும். அப்ப வார்த்தை அங்க உரைக்கும், நீங்க தான் பிரவேசிக்கும்.
நீங்க தான் உங்களோட ரட்சிப்பை காத்து கொள்ளணும். உங்களோட கணவனோ மனைவியோ அப்பாவோ அம்மாவோ உங்களை காப்பாற்றலாம். நீங்க தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க நடந்தாவது, நீங்க தனியாளாவது நீங்க என்ன செய்யணும்? பிரவேசிக்கும் போது உங்களுக்காக தேவன் அதை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நீங்க நேசிக்கிறதும் உங்களை நேசிக்கிறதும் அது கொண்டு வரப்படும். ஆமென். அதனால ஒரு ஆத்துமா இருந்தாலும் ஒரு ஆத்துமா பாதுகாக்கப்படும். அதுக்கு அந்த ஆத்துமா அதை என்ன செய்யணும்? நேசிக்கப்பட வேண்டிய உண்டாயும். அப்ப அதுக்கு எல்லாமே ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு. அப்ப அன்றைக்கு அப்படி ஒரு சட்டம் அங்கு இருந்தது. ஆனா இன்றைக்கு சுயாதீனம் கொடுக்கப்பட்டது. ஆனா விசுவாசத்தினாலதான் நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அதான் தீர்க்கதரிசி சொல்றோம். அப்ப பாருங்க, ஆனா இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம்? தேவனுக்குள்ள. ஆனா அன்றைக்கு மாமிச சரீரத்துல அணுவாக மரிச்சாங்க. அதே போல பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தேன், தேவண்ட காரியத்துக்கு கீழ்ப்படியாம வராம இருக்கிறவங்களுக்கும் அதே தண்டனை. அது வினோதம். எப்படி? அவியாத அக்கினியில காலங்காலமாக வேதனையோடி இருப்பாங்க. இப்ப ஒரு அக்கினியில வச்சா உடனே எரிஞ்சு சாம்பல் ஆயிருவீங்க. ஆனா தேவன் வச்சிருக்க தண்டனை அவியாத அக்கினி. எப்படி இருக்கும்? அது நெருப்பு எரியும், ஆனா எரிஞ்சு போக மாட்டேன். ஆமே. அப்படிப்பட்ட அப்ப எப்படி வெப்பமா இருக்கும், எப்படி ஒரு வேதனையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் உயிரோடு இருந்து எரிஞ்சு கொள்றவன் அணுவாக வேதனைப்பட்டு சாவான். அதே போல தண்டனை தான் தேவனுடைய சமூகத்துக்கு வராதவங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுக்காதவங்களுக்கும் தண்டனை அந்த வண்ணமான ஒரு ஸ்தலம். அப்ப அப்படிப்பட்ட காரியம் அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவன். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க விசுவாசம், அதுக்கு வியாக்கியானம் இல்லை. நீங்க அதை அப்படியே விசுவாசிச்சீங்கன்னா தேவனே வியாக்கியானியா இருந்து அது அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்க. தேவண்ட வார்த்தைக்கு வியாக்கியானமே, அது எழுதப்பட்ட வண்ணமாகவே நாங்க விசுவாசிக்கவர். அந்த பயம் வரும். ஆனா இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம்? ஒரு பயபக்தி இல்லாத ஒரு காலம். அதான் வேத பக்தியின் வேஷத்தை தரிக்கிற காலம், அதன் பலனை மறுதளிக்கிற காலம். லவோதிக்க அனலும் இல்லாமல் ஒரு குளிரும் இல்லாத ஒரு காலமாத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனா இந்த சபையானது அந்த நிலையில இருக்கலாம். அதனாலதான் பூரண புருஷன். அப்ப நான் அன்றைக்கு தட்டிட்டு போனதை இன்றைக்கு விவரிக்க போறேன். என்னன்னா, இப்ப நாங்க பார்த்த யோசுவா யெகோவா ரட்சகர். யோசுவா பரிசுத்தாவிக்கு அடையாளம். அன்றைக்கு யோசுவா வழி நடத்தினான், இன்றைக்கு பரிசுத்தாவி வழி நடத்தினான். அப்ப யோசுவாட காரியத்தில் எப்படிப்பட்ட ஜனங்களை அவன் வழி நடத்தி போனான், எப்படிப்பட்ட ஜனங்கள் யுத்த வீரர்களாக இருந்தார்கள், எப்படிப்பட்ட ஜனத்துக்கு விருத்தேசனம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு பரிசுத்தாவியாகிய தேவன் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஜனத்தை வழி நடத்தி கொண்டிருக்கிறார், எப்படிப்பட்டவர்கள் யுத்தம் செய்ய முடியும், எப்படிப்பட்டவர்களுக்கு விருத்தேசனம் கிடைக்கும் என்பதை நாங்க இப்ப பார்க்க போறோம். ஏன்னா பழையப்பாடி யோசுவா, புதிய ஏற்பாடின் நிழலாயிருக்கிறது, பரிசுத்தாவிக்கு எபேசியருக்கு அடையாளமாயிருக்கிறது. அப்ப அன்றைக்கு நாங்க பார்த்தோம், அதை தட்டி பார்ப்போம். பாருங்க, இதுல நான் சொல்றேன் பாருங்க. இவங்க அன்றைக்கு பார்த்தோம், எகிப்திலிருந்து வந்தவங்க விருத்தேசனம் பண்ணப்பட்டாங்க. விருத்தேசனம் பண்ணப்பட்ட நாள் 8ஆம் நாள். ஆனா இவங்களை பார்த்தீங்கன்னா பிரயாணம் பண்ணின நாள்ல இருந்து இந்த கில்காலுக்கு வந்த மட்டும் அவங்க விருத்தேசனம் பண்ணப்படையல. அப்ப வனாந்திரத்துல பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த கில்காலில தான் விருத்தேசனம் பண்ணப்பட்டது. கில்கால் என்றா என்ன அர்த்தம்? புரட்டி போடுதல். அதாவது எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டு. அப்ப எகிப்தின் நிந்தை வனாந்திரத்து மட்டும் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா கில்காலுக்குள்ள வந்தோடனே எகிப்தின் நிந்தை இருக்கலாது. ஆமே. எகிப்தின் நிந்தை, எகிப்தின் பின்தொடர்ந்த எந்த இதுவும் கில்காலுக்குள்ள வரையலாது. அதனாலதான் கில்கால் என்றால் புரட்டி போடுதல், எகிப்தின் நிந்தை. எகிப்து என்றால் உலகத்துக்கு அடையாளம். இந்த கில்காலுக்குள்ள வந்த மனிதனுக்கு உலக காரியம் இருக்கலாது. ஆமே. உலகத்தின் நிந்தை இருக்கலாது. அவதுதான் கில்காலா இருக்கிறது. அந்த கில்காலில வழி நடத்துறவன் யெசுவாவா இருக்கிறான். ஆமே. அப்ப இன்றைக்கு கில்காலில இருக்கிறவங்களை வழி நடத்துறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் வார்த்தையை பிரசங்கிப்பார். அவன் பூரண புருஷனாயிருப்பான். அவன் அன்னைக்கு 8ஆம் நாள் பிள்ளைக்கு தெரியுமா? 8ஆம் நாளைக்கு பிள்ளைக்கு ஏதாவது தெரியுமா? இல்லை. அதுக்கு என்ன செய்யும்? விருத்தேசனம். சதையை பிடிச்சி இழுத்து வச்சு வெட்டினா அது அந்த ஒரு சின்ன சவுண்ட் ஒன்று விடும், வேதனையாயிருக்கும்.
அதுக்கு பிற்பாடு தெரியாது. 40-30 வயசுல இழுத்து வச்சு வெட்டக்குள்ள எப்படி இருக்கு வேதனை. அதனால இப்ப நாங்க வாசிச்சு அவங்களோட வேதனை நோ குறைய மட்டும் என்ன செஞ்சாங்க, வீட்டுல ரெஸ்டா இருந்தாங்க. என்ன வலியா இருக்கு, ஏன்னா நுனித்தோல் வெட்டப்பட்ட ஒண்டா இருந்து அவன் என்ன செய்தான், அந்த விருத்தேசனை கில்கால்ல உள்ள அந்த பலசாலிகளுக்கு வளர்ந்தவங்களுக்கு வெட்ட. இன்றைக்கு வெட்டினா முழுசா வெட்டி விட்டுருவேன். ஏண்டா இன்றைக்கு பலமுள்ள அப்படிப்பட்ட ஒரு பயமான ஜனங்கள் தான் என்ன செய்யணும், தேவனுக்குள்ளாக வரணும். அவங்க என்ன செய்ய, நுனித்தோல் என்ன செய்யப்பட்டது, வெட்டப்பட்டு இருந்தது. ரைட். அப்ப நாங்க இப்ப வாசிச்சோம் பாருங்க, யோசுவா 5 பாருங்க, அவங்க ஜனங்கள் எல்லாரும் விருத்தேசனம் பண்ணப்பட்டு தீண்டப்பட்டு அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் இடத்திலே பாளையத்திலே இருந்தாங்க. ஏன்னா அது வயசாகி வெட்டினா கொஞ்சம் வேதனை இருக்கு. அப்ப நீங்க குணமாகாம இன்னொருவரை குணப்படுத்தலாம், புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன செய்யணும், அவங்க குணமாகணும், நோய் இல்லாம போகணும், வேதனை இல்லாம போகும். அப்பதான் அவங்க யுத்தத்துக்கு போகல. இவங்க பிரச்சனையோடு இருந்தா அங்க யுத்தம் என்ன செய்யலாது, செய்யலாம். நிந்த இருந்தா செய்யலாம். நீங்க உலகத்தோடு இருந்தா உங்களால செய்யலாம். அப்ப கில்கால்ல வந்தவன் யாரு, 8 வயசு பையனோ 8 வயசு குழந்தை விருத்தேசனம் பண்ணையில அது குழந்தைத்தனமானவன். குழந்தையால இங்க பெற்றுக்கொண்டவன் எல்லாமே பரிபூர்ணம். என்ன, அவன் ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு புருஷனாயிருந்தான். அப்ப யோர்தானை கடந்து அங்க வந்த பிற்பாடுதான் இது என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அப்ப யோர்தான் எதற்கு அடையாளம், மரணம். மரணத்துக்கு, அதாவது மரணத்தை கடந்து வந்த பிறகுதான் யோர்தான். யோர்தான் மரணத்துக்கு அடையாளம். அந்த நதியை அவங்க கடக்கணும். கடந்த பிற்பாடுதான் எங்க என்ன இருக்கிறது, கானான் இருக்கு. இதை கடக்காம கானானுக்குள்ள போயிடலாம். மரித்தவர்கள் கானானுக்குள்ள போயிடுமா, போகலாம். மரிச்சண்டு இப்ப மரணம் எதுக்கு அடையாளம், வார்த்தையை என்ன விட்டு அவிசுவாசம் மரணமா இருக்கிறது. வார்த்தையை கை கொண்டவங்க கானான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளலுமா, ஏலா. அப்ப அதனாலதான் பாருங்க அவர் சொல்றார் 5 பாருங்க, யோசுவா என்ன 4ஆம் வசனம் பாருங்க, இப்படி விருத்தேசனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால், ஏன் இவங்கள முகாந்திரம் என்னவென்றால், எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியிலே வனாந்திரத்திலே என்ன செஞ்சிட்டாங்க, மாண்டு. எந்த வீரர்கள், யுத்த வீரர் எல்லாம் மாண்டு போயிட்டான். அவங்க எத்தனை நாளுக்குரிய விருத்தேசனம், 8 நாளுக்குரிய. அறிவில்லாம பெற்றுக்கொண்ட, அங்கே ஒரு வெளிப்பாடு இல்லாம பெற்றுக்கொண்ட ஒரு காரியம். ஆனா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மாறிட்டாங்க. அவங்களுக்குள்ள முறுமுறுப்பு இருக்கு. 10 வருஷமா முறுமுறுத்து கொண்டு இருந்தாங்க. ரைட். அப்ப அப்படிப்பட்டவங்க என்ன செய்யறாங்க, மாண்டு போனார்கள். 5ஆம் வசனம், எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்தேசனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியிலே வனாந்திரத்தில் பிறந்த சகல ஜனங்களும் விருத்தேசனம் பண்ணப்படாமல் இருந்தார்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷமாய் வனாந்திரத்திலே நடந்து திரிந்தார். இந்த எல்லாம் சாக மட்டும் தேவன் என்ன செஞ்சு 40 வருஷமா சுத்திட்டு இருந்து, சுத்தின பிற்பாடு மாண்டு போன பிறகு அவருக்கு ஒரு புது தலைமுறை வேணும். புதிய ஒரு தலைமுறை தான் அவன் தேவண்ட ராஜ்யத்துக்குள்ள போவோம். அப்ப புதிய தலைமுறை, புதிய பிறந்த ஒரு பூரண புருஷர், வளர்ச்சி அடைந்தவன் தான் தேவனுக்கு என்ன செய்யணும், கானானுக்குள்ள போகணும். பழையதுல விசுவாசமா இருந்த யோசுவா காலேப்பை தவிர மிச்ச எல்லாமே யுத்த வீரர் எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்க, மாண்டு போனாங்க. இவங்க கானானுக்கு சரி வராது. யார் சரி வராது, யார் செத்து போனது, யுத்த வீரர் தான் செத்து போன. அந்த யுத்த வீரர் கானானுக்குள்ள யுத்தம் பண்ணலாம், போட்டு சீவிடுவான். யார் இருக்கிறது, இவங்களை விட பயங்கர 7 பயங்கர யாதி. என்ன 7 யாதி தானே, 7 யாதி அங்க உள்ள இருந்தாங்க. அவ்வளோ பேரும் பெரிய ராட்சதர்கள் எல்லாம். இவங்க 1க்கு 10 சமன். இவங்க போய் அவங்க சொன்னாங்க தானே, நாங்க வெட்டுக்கிளிய போல இருக்கிற. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க பராக்கிரமசாலிகளை போல இருக்கிறாங்க. நாங்க வெட்டுக்கிளியல போல இருக்க. அவங்களுக்கு முன்னால எங்களுக்கு யுத்தம் பண்ண நாங்க ஓடி எல்லாம் செத்துப்போ. என்ன அப்ப 40 வருஷம் இப்படி சொல்றவனால இன்றைக்கு தேவனுக்குள்ளால ஆராதிக்கலும். அப்படி சொல்றவனோ ஆராதிக்கலும், இப்படி நடக்கிறவனோட தேவனை ஆராதிக்கலும். தேவனுக்கு அப்படியான யுத்த வீரர் தேவையா?
தேவை. அவனுக்கு பூரண புருஷன். அவன் எடுத்தா விட்டா இருக்கணும். உங்களுக்கு முன்னால ஒருவனும் என்ன செய்யலாது, எதிர்த்து நிக்க இயலாது. அப்படிப்பட்ட பலசாலி ஞானம் உள்ளவங்க, வேதத்துல வந்து ஞானம் உள்ளவங்களா இருந்தாங்க. அந்த அறிவோட அவங்க என்ன செய்ய, அதுக்கு வளர்ச்சி. ஸ்தாபனம் பாருங்க, இவ்வளவுதான் செஞ்சாலும் அவங்களால இதை ஏற்றுக்கொள்ள இயலாது, செய்யல. ஏன்னா அவங்களோட ஞானஸ்தானம் என்ன? குழந்தைக்குரிய ஞானஸ்தானம். ஏன்னா குழந்தைக்குரிய முதலாம் ஞானம். நாங்க எத்தனையாவது பெற்றோம்? 2வது. ஆமே. வெளிப்பாடு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்க ஒரு மனிதன் பூரணம் வந்து தேவன் அறிவை, ஞானஸ்தான அறிவை பெற்றவனை தான் நாங்க என்ன செய்யறோம், கொடுக்கிறோம். அவன் தான் சபையில ஒன்றை செய்யலாம். ஏனண்டா அவனால மாத்திரம்தான் அங்கீகாரம் பெறான். ஏனண்டா அவன் தான் யுத்தம் பண்ண, மற்றவன் எல்லாமே மாண்டு போக வேண்டிய ஒரு மனிதனா இருக்கிறான். ரைட். அப்ப பாருங்க, அப்ப அவர்களுக்கு பதிலாக ஆணையிட்டு ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டு இருந்தார். அவளுக்கு பதிலாக பாருங்க, அவர்களுக்கு பதிலாக அவர் எழும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா அவங்களுக்கு பதிலாக எழும்ப பண்ணின பிள்ளைகளை விருத்தேசனம் பண்ணினான். வழியிலே அவர்கள் விருத்தேசனம் பண்ணாததினால் அவர்கள் விருத்தேசனம் இல்லாதிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் விருத்தேசனம் பண்ணப்பட்டு தீர்ந்த போது அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் இடத்திலே இருந்தார்கள். யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டோம். இதிலே வசனம் இருக்கு, அதோட அர்த்தம் ஏன்னா கீழ்காலம் என்ன அர்த்தம்? புரட்டி போடுறது. எந்த நிந்தை? எகிப்தின் வசனம் சொல்லுதானே, எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனாலே அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்பட்ட. அப்ப கில்கால்ன்னா சொல்லுவீங்களா? என்ன? புரட்டி போடுதல். அப்ப எங்க இருக்கிறீங்க? கில்கால். ஏன்னா யோர்தானை கடந்து கில்காலுக்குள்ள வந்து கானானுக்குள்ள போகணும். ஏன்னா அவங்க படிப்படியா கில்கால், அதுக்கு பிறகு எரிக்கோ, அடுத்து ஆயி, அப்படியே பிடிச்சி அவங்க என்ன செஞ்சாங்க, அங்கே யுத்தத்தை ஜெயிச்சு போனாங்க. ஆனா யாரால யுத்தம் பண்ணையிலும்? அறிவு வந்தவனா. ஏண்டா அந்த அறிவு தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு, ரெவலேஷன். நாங்க ஏன் ஆலயத்துக்கு வாரோம்? ஏன் வந்ததிலிருந்து தேவனுக்குள்ளாக பயபக்தியாக இருக்கணும். ஏன்னா நாங்க வந்து இது மார்க்கெட்டல்ல இடையில வந்து போறதுக்கும் வந்து இடையில வாரத்துக்கும் இது வந்து என்ன தலை மார்க்கெட்டா? ஆனா இந்த மெசேஜ்லயே மார்க்கெட்டா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா மார்க்கெட்டாக நினைக்காம இருக்கணும் மட்டும் நான் ஏதாவது ஒரு வழி செய்தாகணும், மூட வேணும், இல்லாட்டி ஏதாவது செய்யணும். பாருங்க எவ்வளவு பயபக்தி. கோமணிய நேரத்துல நீங்க என்ன செய்றீங்க? எழுப்பி போறீங்க, அப்படியே நீங்க வாரீங்க, பயம் இல்லாம வந்து ரொட்டிக்கு முன்னாலே நிக்கிறீங்க. அந்த தாழ்மை அவர் கர்த்தருக்கு வசனத்துக்கு பயப்படுகிறவனை தான் அவர் நோக்கி பார்க்க. நீங்க அவருக்கு முன்னால பயந்து எடுக்கிறத அவர் நோக்கி பார்க்க. விளங்குது அவங்களுக்கு? அப்பதான் இங்க தேவன் இறங்கி வரும். ஆமே. தேவன் வரும்போதுதான் நாங்க விடுதலையை பெறலாம். இல்லாட்டி நாங்க ஜெபிச்சு கடைசியாக வந்து பரிதவிக்கப்படத்தக்கதாக நாங்க என்ன செய்யறோம்? கைவிடப்பட்டு அங்க லொசன் தாழ்ந்து போயிருக்கோம். நாங்க என்னடா என்ன வரையலன்ட்டு 40 நாள் முடிஞ்சிரும். அதுக்கு பிறகு வருவான், ஏன்னா நம்மளை வேட்டையாட வருவான். அப்ப பார்த்துருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். ஆனா அதுக்கு முன்னால நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்குள்ளாக நான் சிந்திக்க பேசுறேன். ஏண்டா நான் தேவனுக்குள்ளால உங்களை வேதனைப்பட்டு இன்னும் உங்களை கொண்டு போகணும். நான் இப்ப இந்த சபையை உயர்த்தவோ நான் பேசல, அல்லது எனக்குள்ளாக கூடணும் மட்டும் பேசல. தேவன் ராஜ்யத்துக்காக அது வந்து கடினம். ஏண்டா அது இருக்கு. வயசாயினோன்னு வெட்டக்குள்ள கஷ்டமா தான் இருக்கு. வயசாயிக்குள்ள வெட்டக்குள்ள கஷ்ட. சின்ன பிள்ளைக்கு என்ன ஏதாவது கூட கீக்கன்னு ஒரு சின்ன ஒரு சத்தம் போடும், அதுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு ரைட். ஆனா வளர்ந்தவங்க என்ன செய்யணும்? வேதனை. ஏன்னா அப்ப எந்த நேரம் வீட்டுல இருந்து இப்ப ஃபேனை போட்டுட்டு இருக்கணும். இப்ப இருந்தா ஃபேனை போட்டுட்டு இருப்பீங்க. ஏன்னா அப்ப ஆனா அந்த நேரத்தில் அது இல்லை. அவங்க அந்த வண்ணமான ஒரு நிலையில அவங்க இருந்தாங்க. அப்ப ஏனண்டா அந்த வளர்ச்சி. ரைட். அப்ப பாருங்க, அப்ப கர்த்தர் யோசுவாவை நோக்கி புரட்டி போட்ட இஸ்ரவேல் புத்திரர் கில்காலிலே பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14 நாள் அங்கே அதுக்கு பிற்பாடு அவங்க என்ன செய்ய ஆசரித்து அங்கே கடந்து போறாங்க. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கருக்கான பட்டயத்தை எடுத்து என்ன செய்ய, கூர்மையான பட்டயத்தை எடுத்து நீ அதை செய்யணும் என்று. அப்ப பட்டயம் என்பட்ட உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை அது தெரியும். அதே நேரத்தில் அங்க யோசுவா பார்க்கிற வேளையில அடுத்த வசனத்தை பாருங்க, இதை நான் பொருத்த விரும்புகிறேன். பின்னும் யோசுவா
எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. ஆமென். அப்ப பாருங்க, இப்ப முன்னுக்கு பாருங்க, எகிப்துல இருக்கக்குள்ள மோசே இருந்தான். என்ன செய்ய, அக்கினி ஸ்தம்பம் இருந்தது, மேகஸ்தம்பம் இருந்தது, என்ன கடாக்கள் இருந்தது, அவங்களுக்கு இறைச்சி இருந்தது, எல்லாமே கொடுத்து வந்தவன. ஆனா யோர்தானை தாண்டோன்னு எல்லாம் ஸ்டாப். அவனை வெளிப்பாடோட பாருங்க. இப்ப உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கு, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப தெய்வம் கண்டும் காணாதவர் போல இருப்பார், ஆனா பக்கத்திலே இருப்பார். ஆமே. ஆனா உங்களுக்கு தெரியாது அவர் இருப்பார், ஆனா கண்டும் காணாதவர் போல இருப்பார். இப்ப அங்க பாருங்க, வனாந்திரத்துல இருந்தவனுக்கு எல்லாமே தேவனை பார்த்தாங்க. மேகத்தை பார்க்க, நடக்கு போறது, அற்புதத்தை கண்டாங்க, வானத்துல விழுந்ததை பார்த்தாங்க. இன்னைக்கு சாபனம் சொல்லாங்க, இவ்வளவு சுகமானாங்க, அது சுகமானாங்க, அவர் பேசின, இவன் பேசுறேன். இந்த சபையில இந்த சத்தியத்துல ஒருவரும் பேசுறேன், ஊழியக்காரனும் பேசுற இல்ல, தேவனும் பேசுற. அது மாதிரிதான் இருக்கு. நாங்க போறோம், எங்களுக்கு அந்த மாதிரி இருப்பீங்க, இருந்துதான் ஆகும். ஏன்னா இங்க வந்தோன்னா அது இல்லாம போய் எல்லாமே போய் நீங்க கஷ்டப்படணும். சமைக்க நீங்க தான் வேணும். ஏன்னா இங்க வந்தோட பாருங்க, எல்லாம் ஸ்டாப் ஆகி வேலை கொடுத்துட்டு ராக்களுக்கு நீங்க தான் சமைச்சு சாப்பிடணும். நீங்க வயல் விதைக்கணும், நீங்க அறுத்து சாப்பிடணும். அக்கினியும் வராது, மேகம் வராது, ஏன்னா காடையும் வராது, மண்ணாவும் வராது, ஒன்றும் வராது. நானும் உங்களை வழி நடத்த மாட்டேன் இருக்கு. ஆனா நீங்க வடிவா இருந்தா உங்க கத்தருடைய தூதனாலும் உங்களை அருகிலே இருப்பாராமே. கத்தருக்கு பயந்தவர்களை சூழ தெரியாத போல இருப்பேர், யாரும் உங்களை தொடையலாது. அந்த டைமுக்கு வருவேன். ஆனா இது எல்லாமே விசுவாசம். அப்ப பாருங்க, இங்க வந்தோன்னா கத்தருடைய தூதனானவர் இருக்கிறார். அப்ப இங்க எப்படி இருக்கிற, உருவின பட்டயத்தோடு எங்க இருந்து என்ன செஞ்சாச்சு, வெளியே எடுத்தாச்சு. அப்ப வெளிப்படுத்தல் 10 பாத்தீங்கன்னா 1, 2 என்ன, திறக்கப்பட்ட புத்தகம் அவர் கையில் இருந்து. இப்ப உருவின பட்டயம் எங்க வெளியே யாருக்கு அந்த கில்காலுக்கு வந்தவங்க, யுத்த புருஷருக்கு இங்க வெளிப்படுத்தல் 10 வந்தோடனே திறக்கப்பட்ட புத்தகம், மூடின புத்தகம் அல்ல, திறக்கப்பட்ட. இப்ப யார்கிட்ட இருக்கு திறக்கப்பட்ட புத்தகம்? உங்களுக்குள்ள இருக்கு. இப்ப வார்த்தை வெளிப்பட்டுட்டு, இப்ப கருக்கான பட்டயத்தோட இருக்கிறீங்க. அப்ப என்ன நடக்குது, நீங்க யுத்தம் பண்ண வேண்டியவங்களை என்னத்தை கொண்டு, வார்த்தையை கொண்டு. ஆமே. அப்ப பாருங்க, அந்த நிலைக்குள்ளாக நீங்க என்ன செய்யணும், வருகிற வேலையில தான் அந்த கார். ஆனா வனாந்திரத்துல எப்படி இருந்துச்சு, நல்ல சலுகை இருந்துச்சு, என்ன நல்ல டிஸ்கவுண்ட் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அவங்களுக்கு கஷ்டப்பட தேவை எல்லாமே கொடுத்துருந்து. ஸ்தாபனத்துக்கு போங்க, எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு சொல்லுவீங்க சுகமாவீங்க, ஏன்னா சுகமானேன் பாடுவீங்க. இங்க வந்தா வருத்தமா தான் இருப்பீங்க. ஆனா உங்களை மரணம் இல்லாது, இந்த மரணம் இருக்காது. ஆமே. ஆத்தும சுகம் இருக்கு, ஆத்தும சந்தோஷம் இருக்கு. என்ன ஆத்துமால மகிழ்ச்சி, என்ன நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறான். மறிச்சாலும் நான் அங்க போவேன். நாமே மரணமே நீ என்ன செய்ய போற, நான் சந்தோஷம், நீ இப்ப என்ன நோப்பாடுத்த பாக்குறேன், நான் அங்க போய் சந்தோஷமா இருக்க, உனக்கு தெரியாதாண்டு நாம இருப்போம். அதான் வெளிப்பாடு, ரெவலேஷன். கர்த்தர் நல்லவர் 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 என்று நம்ம சொல்லுவோம். ஆமே. இனி என்னதான் செய்யலும். ஆமே. என்ன எங்க போறோம், அங்க போறோம். அதே போல இன்னொன்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தேன், என்னண்டா மரணம். அன்னைக்கு ஆபிரகாம் பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னா, அவன் ஒரு பொடி எடுத்து என்ன செய்யறான், அந்த இடத்தை எடுத்து அடக்கம் பண்றான். மனைவிக்காக புலம்பி அழுதான். அப்பதான் நான் பிள்ளைகளுக்கு சொன்ன, சில ஆக்கள் இந்த செய்தியில சொல்லுவான், அதெல்லாம் செத்து போனா அவனுக்கே அழுதுட்டு இருக்குன்னு சொல்லுவான். அப்ப ஆனா உங்களுக்குள்ளால என்ன வரும், ஒரு அன்புண்டா ஒரு துக்கம் வரும். ஆமே. ஒருவன் அழகுள்ள உங்களுக்கு ஒரு அழுக வரும். அப்படிலாட்டி உங்களுக்கு வருத்தம் இருக்கு, கோளாறு இருக்கு, ஏதோ ஒரு உணர்ச்சி நரம்பு பிளக் ஆயிடுச்சு. ஏன்னா அப்ப ஹார்ட் அட்டாக் தான் கிட்டடியில வரும். அப்ப ஏதோ ஒன்று பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து கூட அவனை குணப்படுத்தும் எழும்புவேன்னு தெரிஞ்சாலும் மாத்தாள் மாதிரியா நேசிச்சவங்க அழுகோன்னா அவருக்கு அழுக கண்ணீர் விட்டாருன்னு வேதம் இருக்கு. அப்ப அழாத ஒரு மனிதன் ஒரு விரும்மாண்டி. ஆமே. அவன் தேவனுக்குள்ளால் அந்த அன்பு வரையல, நறுங்குண்ட இருதயம் வரையல, நொறுங்குண்ட இருதயம் வரையல, தேவன் வரையல. அப்ப கவலை, ஒரு வேதனை அறியோன் மென்றவர காரியத்தை அறிகிறவன் தான் அவன் ஒரு உண்மையான ஒரு மனிதனா. அது அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியிருக்கு, தேவன் வந்திருக்கிறார். ஆமே. அப்பதான் அவன் அதனால அவன் என்ன செய்தான், மனைவிக்காக அழுதான், கல்லறை வேணான், ஃப்ரீயா கொடுக்க வேணாமன்னு என்ன செய்தான், அடக்கம் பண்ண ஒரு இடத்தை கேட்டு நல்ல ஒரு இடத்துல போட்டான். அப்ப நான் அதான் சொன்ன, பிள்ளைகளுக்கு சொல்லுவான் இந்த செய்தி,
நம்ம செத்தா யாராவது அடுப்போம், உயிரோடக்குள்ள போ, நல்லது, அது உண்மை, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா வெளிப்பாடு தெரிஞ்சா நீங்க என்ன செய்வீங்க? அதை சரியான முறையில செய்வீங்க, நல்ல இடத்துல கட்டுவீங்க, நல்ல இடத்துல வைப்பீங்க. பாருங்க, கல்லறை எல்லாம் நல்ல இடத்துலதான் ஆபிரகாம் வச்சு, நல்ல கல்லறை. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய அவர் மரிக்கும் போது யாரோட? பாவியோட மரிச்சார், என்ன தரித்திரரோட இருந்தார் வேதம் சொல்லுது. ஆனா அவர் அடக்கம் பண்ணப்படும் போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். ஆமே, ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில் அவர் என்ன செய்யப்பட்டாங்க? வைக்கப்பட்டாங்க. அது ஒரு அழகாக இருந்தது, தோட்டத்தின் மத்தியில் இருந்தது. அதனால தான் நான் பிள்ளைகளுக்கு சொன்னேன், அந்த அடிக்கக்குள்ள கல்லறை தோட்டம் என்று. ஆனா இங்க போனா காடு பத்தி போயிருக்கும், வறண்டா இருக்கும். அடக்கம் பண்ணியாச்சு, அது வந்தாச்சு, என்ன ஒன்றும் இல்லை, போய் பார்க்கறதே இல்லை. அப்போ அதுக்காக போயிடாதீங்க. நான் அப்படி அர்த்தத்துல பேசேன், ஏன்னா இந்த ரெவலேஷனை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்டா அவங்க கட்டி அதை பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஆமே, அடக்கம் பண்ண ஒரு ஸ்தலத்தை பார்த்தாங்க, மரணத்துக்கு மரியாதை செலுத்தினாங்க, மரணத்தை செய்யறதுக்கு 4 பேர் அழைச்சாங்க. இன்றைக்கு அவங்களோட ஆனா அதான் நான் சொன்னேன், கல்யாணத்துக்கு பெரிய ஆரவாரம், என்ன பொண்ணு வரக்குள்ள என்ன ஆரவாரம், என்ன மியூசிக் எலும்பி, என்ன எல்லாமே போட்டு செய்யறோம். அப்ப யார்கிட்ட ஒப்பு கொடுக்காது? யாருக்கு ஒப்பு? இந்த ஒரு சாதாரண ஒரு ஆம்புலேட், அவன் நல்லவனோ கெட்டவனோ தெரியும், அவனுக்கு கொடுக்கறதுக்கு இந்த என்ன அவனுக்கு கொடுக்கறதுக்கு இந்த உழவு விளையாட்டுக்கு. அப்ப நாங்க கிரேவ மறிச்ச பிற யார்கிட்ட வாழ போறோம்? ஆமே, நம்முடைய மனவாளன். அப்ப அதுக்கு ஆரவாரம் இல்லாம இருக்கிறேன்னு. ஆனா அவனுக்கு இந்துக்காரனுக்கு விளங்குது, அவன் அடிக்கிறான் டகர் அடகர், ஏன்னா. அப்ப நான் என்னத்தை சொல்லுறேன்டா, உங்களுக்கு சிரிச்சாலும் சிந்திங்க. ஆமே, எதுக்கு? அதனால ஒரு ஆமியோ கவுன்சில இருக்கணும், என்ன ஒரு பொடி போக்குல கெப்ப கலட்டுவான், எழுந்திருப்பான். ஆமே, அது மரணம். ஏண்டா அது அந்த ஆத்துமாக்கு, அது பொடியில ஒன்றுமில்லை, ஆனா அந்த ஆத்துமா அதுக்கு ரெஸ்பெக்ட், மரியாதை. ஆமே, அது எல்லாம் எங்கடாக்களுக்கு அது இருக்கா? பியூண்டல் இப்படியோ அலங்கோலமா செய்வாங்க. ஏன்னா தேவனுக்குள்ளால் ஆராதிச்சு ஒரு பயபக்தியா அந்த மனவாளன்ட்ட நம்ம ஒப்படைக்கிறோம் என்று ஒரு பயபக்தி இல்லாம ஒரு வெறுமனே ஒரு சாதாரணமாக எடுப்பாங்க. நான் ஏன்டா நீங்க அப்படி இருக்கீல? நான் ஏன் சொல்றேன்னா, இங்க பரிசுத்தா யோசுவா வழி நடத்துறாரு. ஆமே, அன்றைக்கு குழந்தைகளுக்கு விளங்காது, குழந்தைகளுக்கு வெளிப்பாடு இல்லாதவங்களுக்கு விளங்காது. அவங்க அலங்கோலமா செய்வாங்க, கேவலமா செய்வாங்க, மற்றவர் பரியாசம் பண்ண. ஆனா நாங்க ரெவலேஷன் பெற்ற நாங்க எதுவா இருந்தாலும் நீட்டா செய்யணும், அதை வெளிப்பாடோடு செய்யணும், ஆக்ரோஷத்தோட செய்யணும், அதை தேவன்ட நம்ம கொடுக்க போறோம். அதனால அந்த மனவாளன்ட்ட அந்த ஆத்துமா போப்பதுன்றதுல நாங்க மரியாதையோடு ஒரு ரெஸ்பெக்டாக அந்த பொடியை நாங்க என்ன செய்யணும்? அனுப்புவோம். புரியுதா? நான் சொன்னேன், இந்த பழையாக்கள் மாதிரி இருந்தா நீங்களாவது இனி ஒரு மரியாதை செலுத்தி என்ன இங்க வளர்ந்து வாங்க. ஏன்னா இது நான் வெளிப்பாடோட வேதத்தை வச்சுதான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப ஏனென்றால் அதே போலதான் நாங்க இருக்கோம். ஏண்டா பழம காரியங்கள் நாங்க பழசாகவே கேட்கப்பட்டு வளர்க்கப்பட்டு. ஆனா எதையும் நான் சொல்றேன், தீகசுரால் வெளிப்பாடு வார்த்தை வெளிப்பா, அப்பதான் உங்களுக்கு பயபக்தி வரும். ஒரு ஊழியக்காரனுக்கு பயப்படக்கூடாது, ஆலயத்துக்கு பயப்படக்கூடாது. நீங்க தேவண்ட வார்த்தைக்கு பயந்தா வருவீங்க, அதே நேரத்துல தேவண்ட ஜனங்களுக்கு மரியாதை, அந்த பயன்தான் வேணும். ஆமே, அந்த காரியம் வரும். ரைட். அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல தேவனுடைய அப்ப பாருங்க இங்க இப்ப பாருங்க, முதலெல்லாம் அப்படியா வந்தா? கர்த்தருடைய தூதனங்கையாவது வந்தானா பட்டயத்தோட? இல்லை. ஆனா கில்காலுக்கு வந்தோன்னா பட்டயம் எங்க உருவுது. ஆமே, உள்ள இருந்தது உருவுது. ஏனண்டா வளர்ச்சி. ஆமே, அப்ப இன்னைக்கு உலகாலும் வார்த்தை திறக்கப்பட்டுச்சா? இல்லை. ஆனா இந்த வெளிப்படுத்தல், இந்த கடைசி யோர்தான கடந்த பிறகு இன்றைக்கு மரணம் இல்லை எங்களுக்கு. ஆமே, இந்த செய்தி வந்தோன்னு மரணம் இல்லை. ஆமே, உயிர் தெழுது. அப்ப பாருங்க, நாங்க எங்க கடந்துட்டோம்? ஐயோ, சாபானத்துக்கு மரணத்தை குறிச்சு பயம். அவங்க இயேசுவே என்றாலும் பயம். அவங்களுக்கு வியாதி என்றால் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க, போகக்கூடான்னு சொல்லல. அதுல ஒரு பயத்துல அங்க இருந்து இங்க இருந்து அங்க அந்த பயம். ஆனா நாங்க அப்படி இல்லை, கர்த்தர் நல்லவர். ஆமே, அவர் நல்லவர், அவர் என்ன குணமாக்குவார். அப்ப அந்த ஒரு விசுவாசம், அதான் நாங்க சரித்திர தூங்கின தீக்கரிச்சிட்டு அந்த வம்ச இது பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னா, தீக்கரிசிக்கு நான் சொன்னேன், அந்த கேஸ் இதுல வெடிப்புல என்ன செஞ்சிட்டேன்டா, வெடிப்பு கண்ணும் போய் குடலும் அவருக்கு என்ன சொல்றது, அந்த புளிப்பு தன்மை, ஜீரண சக்தியை இழந்துட்டு.
அப்ப இளந்தோனை வந்து இவர் சபைக்கு போய் கொண்டிருக்கிறார். அங்க நம்மட ராய் டேவிஸ் வந்து என்ன செய்ய ஒரு செய்தி எடுக்கக்குள்ள அவர் என்ன செய்யற விசுவாசம் வளருது. அப்ப வேதத்துல இந்த வேதத்தை வீட்டுக்கு போய் அவர் வாசிக்கக்குள்ள பாத்தீங்கன்னா அவர் சொல்றார், அங்க வசனம் என்ன சொல்லுது, நீங்க விசுவாசித்தால் எல்லாமே கூடுமன். அப்ப இன்னொரு பகுதியை வாசிக்கிற யாக்கோபு 5 நினைக்கிறேன். அதுல நீங்க வியாதிப்பட்டா மூப்பரை அழைச்சி எண்ணெய் பூசி ஜெபிங்க. என்ன அந்த வசனம் என்ன, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியால். அப்ப உடனே அதை வாசிச்சோன்னா தீக்கசி என்ன செய்யற, பைபிளை மூடிட்டு அவர் கண்ணாடி, சோடா மூடி கண்ணாடி, தடிப்பான கண்ணாடி போட்டிருக்கிற, இது சாப்பிடலாம், அதாவது ஜூஸ் மாத்திரம் தான் அவர் குடிச்சிட்டு இருக்கிறேன், வேற சாப்பாடு சேர்த்தா அவர் ஒரு வாரத்துல இறந்துருக்கு. அப்ப இந்த வார்த்தையை வாசிச்சோன்னு அவர் என்ன செய்யறேன்டா, ஊழியக்காரன்ட போய் அவன் சொல்றார், நீ எனக்காக எண்ணெய் பூசி ஜெபிக்கணும். அப்ப உடனே அவர் என்ன செய்ய, எண்ணெய் பூசி ஜெபிச்சோன்னு வீட்டை போறேன், அம்மாட்ட சொல்றேன், அப்பா எனக்கு சாப்பாடை தாங்க, எனக்கு சாண்ட்விச் தாங்க, அது தாங்க. அவர் சொன்னா நீ சாப்பிடக்கூடாது. சரி, அப்ப அவர் சொல்ற, இல்லை நான் ஜெபிச்சிட்டேன், எனக்கு சாப்பிட. அம்மா சொல்ற, நீ கிறிஸ்தவனா இருக்கதாமனும், அதுக்காக இப்படி மூடனா இருக்கக்கூடாது. சிலது கர்த்தர் ஞானத்தை அவங்கள மாதிரி சொல்றாரு, ஞானத்தை தந்திருக்கிறேன். அவர் சொல்ற, இல்லை எனக்கு நீங்க தாங்க. ஆமே. அப்ப இவர் சாப்பிட்டு பாக்குற, சத்தி பொமிட் வருது. சாப்பிட ஆகாரம் போது இல்லை. ஆண்டவரே நான் ஜெபிச்சேன், குணமானேன்னு சாப்பிட்றேன். கடைசியா பார்த்தா அந்த சாப்பாடு உள்ள போய், அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா வயிறெல்லாம் கலக்குது. இப்ப அப்ப ஏழாம அவருக்குள்ளாக இருக்குது. ஆனா அவர் நான் சுகமானேன். அடுத்த நாள் போற, அம்மா கேட்குற, நீ என்ன இதான் சாப்பிட? ஓ, நான் இதான் சாப்பிட. அப்ப சாப்பிடக்குள்ள பாத்தீங்கன்னா அப்பயும் கஷ்டமா இருக்கு, சக்தி வருது. அவர் நான் நான் ஜெபிச்சிட்டேன். அவன் மூப்பத்தை ஊழியக்காண்ட ஜெபிச்சேன், நான் குணமானேன்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நாள் அது இல்லாம போய் கண்ணாடியும் தூக்கி. ஆமே. அப்ப பாருங்க, அது என்ன, நாங்க இன்னைக்கு வந்து சின்ன பிள்ளையா இருக்கல. நான் சொல்றேன் என்னன்னா, இந்த வந்து ராட்சதர்களோட தான் சண்டை பிடிக்கணும், பெரிய வியாதிகளோட தான் நாங்க என்ன செய்யணும், யுத்தம், பெரிய பிரச்சனைகளோட தான் நாங்க என்ன செய்யணும், சண்டை பிடிக்கணும். ஏன்னா நாங்க குழந்தைகள் இல்லை. ஆமே. நாங்க வளர்ந்த புருஷன். அப்ப விளங்குதான். ஏண்டா இந்த காலத்துல தேவன் வழி நடத்து இந்த செய்தி குழந்தைகளுக்கு இல்லை. இது வந்து பலமுள்ளவளுக்காக, இது வந்து கஷ்டம், கடினம், அதான் கரடு முரடான பாதை. ஆனா இது சேலஞ்சில் தேவ வசனத்தை விசுவாசிக்க. அவர் சொன்னார் என்ன, அவர் சொல்றாரு, அதுல நான் விசுவாசிச்சு ஞானஸ்தானம் பெற்று நான் மறிச்சாலும் தேவன்ட போவேன், அதால எனக்கு சாப்பிட தாங்கன்னு சக்தி. நாம என்ன ஒரு சத்தியம் சரி பரவாயில்ல. அவர் சக்தி எடுக்க விழுங்கி பார்த்தா வயிறெல்லாம் குழப்புது, ஏலாம் போகுது. அம்மா கேட்கிறா, இவர் அம்மா காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நான் நம்ம பாருங்க, அதான் அப்படியானவனாலதான் பிரசங்கிக்க முடியும். ஆமே. அதனாலதான் நாங்க அவரை விசுவாசி. ஏண்டா கிரியையில் அவர் செய்து காட்டி, நீங்க செய்யாம இன்னொருவனுக்கு சொல்லலாம், நீங்க செய்தாதான் மற்றவர் சாட்சி வருவாமே. அப்ப அவர் போதிக்கிறோம், அதை நீங்க பெற்றிருக்கணும், அதை நீங்க செய்து காட்டியிருக்கணும். அதனால அவரனால் அப்ப அதை வாசிச்சோன்னு பாருங்க, விசுவாசம் பாருங்க. அப்ப நான் இதை சொல்றேன்னாண்டா, நாங்க வந்து குந்தி கேட்டுட்டு போயேலாம். ஆமே. நீங்க புறப்பட்டு போய் வெட்டணும். ஆமே. யுத்தம் பண்ணணும். நீங்க யுத்தம் ஏனாண்டா இன்றைக்கு யார் வந்திருக்கண்டா, நம்முடைய பலமுள்ள தூதன், அங்கே தேவன் கிறிஸ்து வந்து உருவினப்பட்ட திறக்கப்பட்ட புத்தகத்தோட வந்து அதை புசிக்க வந்து அவர் என்ன செஞ்சிருக்கிறார், அங்க கொடுத்திருக்கிறேன். நாங்க புசிச்சிட்டு இருக்கிறோம்டா, கஷ்டமான கால். ஆமே. நம்ம எழுந்து பிரகாசிக்க வேண்டிய நேரமாயிருக்கிறது. வார்த்தை அறியணும், வார்த்தை வாசிச்சா அதை அப்படியே விசுவாசிக்கும். ஆமே. நீங்க ஜெபிச்சா அதோட முடிஞ்சு போயிடும். ஆமே. மூப்பரை அழைச்சி ஜெபிச்சிங்கன்னா என்ன பூசிட்டா சாப்டர் க்ளோஸ். நீங்க உங்கள்கிட்ட வேணும் அறிக்க மாத்திரம், நான் குணமானேன். நீங்க சக்தி வரும், வருத்தம் கூடும், வியாதி வரும், பிரச்சனை இருந்த விட வரும், எல்லாமே வரும். அவனோட வீட்டுக்கு போட்டிக்கு இருந்தா எல்லாமே முடிஞ்சு. ஆமே. விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிக்கிறவனாலதான் எல்லாமே கூடும். ஆமே. ரைட். அப்ப பாருங்க, அந்த உருவின பட்டயத்தோட அங்க வருகிறான் பாருங்க. அதற்கு அவர், நீ போய், அவர் யோசுவா கேட்கிறான், நீ எங்களை சேர்ந்தவரை நான் முன்னுக்கு எடுத்திருக்கிறேன். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். பாரு, யார் வந்திருக்கிறது, கர்த்தருடைய தூதன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கர்த்தருடைய தூதன் என்றா
தேவன் தான், ஆனா அது உருவத்தை எடுத்துக்கொண்டு வாரது, அது ஒரு சாயல் எடுத்துக்கொண்டு வார, அதான் அந்த லோகாஸ் என்று நான் உங்களுக்கு சொன்னேன்னா அதுதான் கர்த்தருடையது. அப்படியே நான் கர்த்தருடைய தூதன் பேர தேவன் பேரன்றதில்ல, எல்லாரும் ஒருவர். ஆமென். அப்ப ஆனா அதுல ஒரு உருவத்தோடு அவர் என்ன செய்யறார், வாரேன். அப்ப வருகிற வேளையில அந்த காரியத்தை கேட்கிறார். ஏனண்டா அங்க தேவன் அந்த நேரத்துல ஒரு உருவத்துல அவருக்கென்று ஒரு சாயல் இல்லாம இருந்துச்சு. ஆமென். அவருடைய சாயல் எது இங்க இருக்கு, ஏன்னா இயேசு கிறிஸ்து, இதுதான் அவருடைய தேவனுடைய சாயல். மற்றபடி பலவிதமா வந்தேர், ஏன்னா காற்றாக வந்தேர், ஏன்னா அக்கினியாக வந்தேர், மரத்தில் எரிஞ்சு கொண்டிருந்தேர், அப்படி எல்லாமே வந்த வினோதமாக ஒவ்வொன்று வந்தேர், வயதானோர் போல வந்தேர், மம்ரே சமபூமியில வந்தேர், அப்படி வரக்குள்ள தோற்றம். ஆனா அவருக்கான சரியான தோற்றம் வந்து இயேசு கிறிஸ்து. ஆமென். அதுதான் பூரண 100% மனிதனும் 100% தேவன். அப்ப அதே கர்த்தருடைய தூதனானவர் இங்க வந்தேர். ஆமென். தீர்க்கதரிசிகளாக வந்தேர், அதே கிரியை அவர் செய்து. ஆமென். அதே தேவன் தான் மீண்டும் வரும். ஆனா அவர் எப்படி வந்தேர், ஆவியாக, பரிசுத்த ஆவியாக. ஆனா பார்க்கும்போது அவர் தேவனா இருப்பார், ஆனா அவர் தேவன் அல்ல, அவருக்குள்ளாக தேவன் இருந்தார். ஆமென். ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வரும்போது அவரே வந்தேர், மனிதனாகவும் வந்தேர், தேவனாகவும் 100க்கு 100 வந்தேர். ஆமென். அதுதான் பரிபூர்ணமாய். அப்ப ரெவலேஷன், வெளிப்பாடு. அப்ப பாருங்க, வர்ற வேளையில யெசுவாவுக்கு மதிக்கல. அவர் கேட்கிறேன், எங்களை சேர்ந்தவரோ எங்கட சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்கிற வேளையில அவர் சொல்றார், அதற்கு அவர் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்று. அப்ப சேனையின் அதிபதி. அப்ப பாருங்க, இன்றைக்கு சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்தாடி. அதே போல சேனையின் அதிபதியா தானே இப்ப வெளிப்படுத்தல் 10ல் வாரு. அவருக்கு என்ன இருந்தது, ஏன்னா தலப்பா டோப்பா இருந்தது. யாருக்கு அது கொடுக்கப்படும், அதிபதிக்கு. ஏன்னா சுப்ரீம் ஜட்ஜ், அதாவது என்ன ஹைகோர்ட் ஜட்ஜ் தான். அதை என்ன செய்வாங்க, எல்லாத்துக்கும் பெரிய நீதிபதிக்கு தான் என்ன கொடுப்பாங்க, டோப்பா கொடுப்பாங்க. அதான் அந்த வெள்ளை அங்கி. ஆமென். அதோடு அணிஞ்சுதான் இயேசு கிறிஸ்து வந்தார். யாரா, சுப்ரீம் நியாய தீர்ப்பின் ஜட்ஜாக வந்து அவர் என்ன செஞ்சார், அங்கே வந்தார். ரைட். அவர் அதிபதியா இப்பொழுது வந்து என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே விழுந்து என்ன செஞ்சான், முகங்குப்புற விழுந்து அவன் என்ன செய்தான், பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டார். அப்போது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். ஆமென். அப்ப பாருங்க, தேவன் அந்தவன். ஏன்னா அன்னைக்கு மோசே செய்யக்குள்ளே அவர் அதே காரியத்தை சொன்னேன், நீ நிற்கிற இடம் பூமி என்ன செய்தது, என்னது, பரிசுத்தம், அதனால உன் பாதரட்சியை கலட்டி. அப்ப மோசே வந்து காட்டுக்கு வனாந்தர வாசியா இருந்தான். அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு, முச்செடி வந்து என்ன செய்யுது, இப்ப லாஸ் ஏஞ்சல்ல வந்து காட்டு தீ ஏற்பட்டு, அதை போய் பார்த்துட்டு அந்த தேவன் இருக்கிறாருன்னு பார்ப்போமா, இல்லை. மோசை பார்க்கக்குள்ள ஒரு ரெவலேஷன் இருந்தது. என்னன்னு பார்த்தான்னு வசனம் சொல்லுது. எப்படிப்பா? ஆமென். அப்ப பாரு, அவன் அந்த வசனம் சொல்லுதுண்டா, முச்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது, ஆனா வேகாது இருக்கிறதை கண்டு கிட்ட போனான். மரம் எரிஞ்ச சாம்பலாய், அதண்டா அவன் கண்டு காணாதவங்க கணக்கெடுக்காம போயிருப்பான். ஆனா மரம் எரியுது, மரம் அப்படியே வேகாம இருக்கு. அப்ப எங்கேயோ இயற்கைக்கு மேம்பட்ட தேவன். ஆமென். இயற்கைக்கு மேம்பட்ட காரியம், அதுதான் அவனை ஆச்சரியப்படுத்தின. ஆமென். அதே போலதான் இயற்கைக்கு மேம்பட்டது வரக்குள்ளதான் உங்களை ஆச்சரியப்படுது. சாதாரணமா நடக்கிறதெல்லாம் வரக்கூடாது. ஆமென். எரிஞ்சு அதை போய் கத்தரண்டு நிக்க கூடாது. ஆமென். எரிஞ்சும் வேகாம இருக்கக்குள்ளதான் பாக்குறேன், மரம் எரியுது ஆனா வேகு. அப்ப அந்த வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கும். எப்பயுமே வசனத்தை கவனம். அப்ப பாருங்க, அதே காரியத்தை தான் தேவன் என்ன செய்யறேன், அந்த நிலையில அங்க கொண்டு வரும்போது என்ன செய்யப்பட்டுச்சு, அது ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏனென்றா தேவனுடைய காரியம், அந்த வார்த்தை, அந்த உருவின பட்டயத்தோட. அப்ப யார் அங்க வருவாங்கண்டா, கில்காலுக்குள்ள வந்தவன். அப்ப கில்காலண்டா எகிப்து நிந்த இருக்கக்கூடாது. உலகம் வந்து உங்களுக்குள்ள, எகிப்து என்ற என்ன, உலகத்துக்கு அடையாளம். அப்ப உலகத்தின் காரியம் உங்களுக்குள்ள என்ன செய்யலாது, இருக்கவே இல்லை. அப்ப இருக்கிறவன் வந்து அந்த கானானுக்குள்ள என்ன செய்யலாது, போக. அவன் அதுல வந்து தெரிவு செய்யப்படு, தெரிவு யுத்த பண்ணோடுமண்டா அவனுக்குள்ளாக என்ன இருக்கணும்,
அந்த பலம் வந்து காரியம் வந்து அவனுக்குள்ள இருந்தாதான் அவன் நீங்க முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொன்றை செய்யக்குள்ள தங்களை சுத்திகரித்து கொள்றான், தங்களை பரிசுத்தமாக்கி கொள்றான். ஏன்னா பரிசுத்தம் உள்ள தேவன் அந்த கானானுக்குள்ள அவங்க போகணுமெண்டா அவங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, எந்த பாவம் அங்க இருக்கக்கூடாது. ஆகிய கட்டி வயிற்றுக்குள்ளேயும் எரிக்கோ போக்குள்ளேயும் அவன் தேவன் என்ன செய்யற அந்த டீச்சிங்கை கொடுக்குற என்னென்ன காரியம் வந்து என்ன செய்யக்கூடாது, உங்களுக்குள்ள அது இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட காரியத்தோடு நீங்க இருப்பீங்கண்டா அதுல நீங்க என்ன செய்யலாது, ஜெயிக்க நீங்க முடியும். ஆனா இன்றைக்கு நாங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எல்லா காரியங்களையும் அப்ப தேவனுடைய காரியங்களை வந்து நாங்க அறிஞ்சு கொள்ள முடியாதவங்களாயிருக்கு. தேவனுடைய எங்களோட பேச்சுக்கள் வந்து யார் என்பதை என்ன செய்யறது, காண்பிக்கிறது. ஆனா நாங்க தேவனுக்குள்ளாக ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருந்தா நாங்க எப்பயுமே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு தேவனுடைய காரியங்களை நாங்க என்ன செய்வோம், சொல்லி கொண்டு ஒரு யுத்த வீரனாக இருக்கும். அப்ப பாருங்க, அந்த யுத்த வீரர்கள் அங்க கானானுக்குள்ள வந்தோடனே அவங்களுக்கு முன்பாக எதுவும் நிக்க, அவங்க யுத்தம் பண்ணி தான் ஜெயிக்கும். அது பயங்கரமானதா இருக்கும். 7 ஜாதிகள், ஏன்னா அந்த 7 ஜாதியை வந்து அந்த புருஷனால் யுத்த புருஷர்களால மாத்திரம்தான் என்ன செய்யணும், ஜெயிக்க முடியும். ஆனா எகிப்தில இருந்த வந்தவங்களும் ஞானஸ்தானம் பெற்றாங்க. ஆனா அந்த யுத்த புருஷரெல்லாம் 40 வருஷமா வந்து மரிக்க மட்டும் தேவன் என்ன செஞ்சுட்டு இருந்து அவங்கள அலக்களிச்சுட்டே இருந்து. ஆனா புதிதாய் பிறந்த அந்த பிள்ளைகள் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, கானானுக்குள்ள அங்க போன. அதுக்காக ஆனா அதுக்கு பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 8ஆம் நாள் தான் அடுத்து. ஆனா அது எப்படி அந்த பிரமாணத்திலிருந்து கிருபைக்கு போனாங்க. அவங்களோட நியாய பிரமாணம் மோசே கொடுத்தபடினால அவங்க அதையே கடைபிடிச்சு வந்தாங்க. ஆமே. ஆனா இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம், விருத்தேசனம் பண்ணலாம். ஆனா இன்றைக்கு எங்கட விருத்தேசனம் எதுக்கு அடையாளம், அதாவது அங்கே அழுக்கான மேலதிகமான அங்கே ஊத்தைகள், அதாவது தவறுகளை வந்து சுத்திகரிக்க. அதே நேரம் வந்து ஞானஸ்தானத்துக்கும் அது என்ன அடையாளம், அடையாளம். ஏனென்றா நாங்க என்ன செய்யறோம், பரிசுத்த ஆவிய ஞானஸ்தானத்துக்கூடாக பெற்றுக்கொள்ளும் போது, தண்ணீரினாலே கழுவப்படும் போது நாங்க என்னத்தை பெற்றுக்கொள்றோம், பரிசுத்த ஆவி. அப்ப பரிசுத்த ஆவியும் விருத்தேசனத்துக்கு அடையாளம். ஆனா அதோடைய மெய்யான காரியம் மேலதிகம், அதாவது சரீரத்துல ஊத்தை அழுக்கை கொண்டு வர்றதை வெட்டுறது. அப்ப இன்றைக்கு இருதயத்துல விருத்தேசம். அப்ப இருதயத்துல வந்து அந்த சமாதானம், இருதயத்துல வந்து அழுக்குகள் வந்து என்ன செய்யலாது, இருக்க இயலாது என்பதற்கு அது ஒரு அடையாளம். அப்ப தவறுகளோடு காரியங்களோடு பலவீனத்தோடு வந்து நாங்க இந்த நாள்ல வந்து யுத்தம் பண்ணல. ஏனென்றா இங்க வழி நடத்துறது வந்து பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இன்னைக்கு வார்த்தை திறக்கப்பட்ட வண்ணமாக இன்னைக்கு எங்களோட கரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திறக்கப்பட்ட வார்த்தைகளை வந்து 7 முத்திரையின் ரகசியங்கள் வந்து நாங்க அறிஞ்சு கொள்ளணும். அதன்படி நாங்க நடக்கும் போது, அதுக்கு கீழ்ப்படியும் போதுதான் அதனுடைய ஆசீர்வாதத்தை நாங்க என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ள. அப்ப இன்னைக்கு செய்தி தெரியாம இருந்தா, வார்த்தை தெரியாம இருந்தா ஒன்றுமே. அதான் நான் சொன்னேன், இது எழுதப்பட்ட வேதாகமும் தீர்க்கதரிசியோட எழுதப்படாத வேதாகம். ஆனா இன்றைக்கு அந்த வார்த்தை எல்லாமே யாருடையது, கர்த்தருடைய. கர்த்தர் போதித்தது தான் அவர் போதித்தார். அதனால்தான் நான் சொன்னேன்னா, நீங்க பைபிளை எப்படி விசுவாசிச்சு ஆமேன் என்றீங்களோ அதே போல தேவனால கொடுக்கப்பட்ட வார்த்தையை நீங்க ஆமேன் என்று கணத்தை கொடுக்கும். அது தெரியாம வந்து நீங்க பெற்றுக்கொள்ள. நான் அதனாலதான் உங்களுக்கு தட்டி தட்டி போறேன். நேற்று பிரசங்கிச்சாலும் அதை தட்டுற காரணம் என்ற நீங்க போய் அறிய மாட்டீங்க. இந்த நாள் அதான் நான் சொன்னேன்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. அப்ப 3 யாத்திரைகள். முதலாம் யாத்திரையில மோசே அங்கே இருந்தான். 2ஆம் யாத்திரையில இயேசு கிறிஸ்து வந்தார். 3ஆம் யாத்திரையில தேவன் தீர்க்கதரிசியை அனுப்பினார். அப்ப முதலாம் யாத்திரையில வந்து மோசே தேவனாக அழைக்கப்பட்டான். ஏன், அவனுக்கு வந்து தேவன் வந்து சொல்றேன், ஆரோனுக்கு நீ தேவனாயிருப்பாய். யாரு, ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசி ஆயிருப்பான். ஆனா ஜனங்கள் என்ன செய்தாங்க, மோசேடைய வார்த்தை தேவனுடையதாயிருந்து. அப்ப தீர்க்கதரிசி மோசைக்கு வர்ற வார்த்தையை மோசே தீர்க்கதரிசிட்ட கொடுத்தான். அந்த வார்த்தை அப்ப யார வார்த்தை, இப்ப ஆரோனுக்கு இவன் தேவனண்டா அது யார வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அப்ப அதனாலதான் அவன் உரைக்கும் போது என்ன நடந்துச்சு, அப்படியே ஆயின. ஆமே. அப்ப பாருங்க, அது அவன் அந்த மோசே வராம யாத்திரை வராது. அந்த யாத்திரையை என்ன செய்யாது, ஸ்டார்ட் பண்ணாது.
இரண்டாம் யாத்திரையில நியாய பிரமாணத்திலிருந்து கிருபை அன்புக்கு மாறப்பட்ட. அப்ப அது யார் வந்தது? இயேசு கிறிஸ்து. அது வந்த பிற்பாடு அன்பின் கட்டளையாக அது மாறின. அப்ப இரண்டாம் யாத்திரை. மூன்றாம் யாத்திரை எங்க வந்தது? இந்த பூமியிலிருந்து மேல போறதுக்கு, அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்காக தேவன் வந்த. அப்ப இந்த வார்த்தை இல்லாம உங்களால வெளியே வரையல. அப்ப இவர் வராம யாத்திரை ஸ்டார்ட் ஆகும். முதலாம் யாத்திரை மோசே வராம ஸ்டார்ட் ஆகின மாதிரி இரண்டாம் யாத்திரை இயேசு கிறிஸ்து வராம ஸ்டார்ட் ஆக, மூன்றாம் யாத்திரை தீர்க்கதரிசி வராம யாத்திரை வராம. அப்ப பிதா குமாரன் பரிசுத்தாவி. அப்ப பிதா அங்கு மோசைக்குள்ளாக அக்னி ஸ்தம்பத்துக்குள்ளாக வழி நடத்துறே. இயேசு கிறிஸ்து குமாரனுக்குள்ளாக தேவன் குமாரனுக்குள்ளாக மூன்றாவதுல பரிசுத்தாவியாக அப்ப இன்றைக்கு பரிசுத்தாவி 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 என்று பேசுறோம். நான் தேற்றவளான நான் மீண்டும் அனுப்புவேன். பரிசுத்தாவி வரும்போது உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவேன். பரிசுத்தாவி உங்களுக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லும் போது அதே மினிஸ்ட்ரி தேவன், அதே தேவன் இவருக்குள்ளாக வரக்குள்ள நாங்க இவரை ரிஜெக்ட் பண்ணோம். விளங்குதான்? அப்ப அதே தேவன் தான் இவருக்குள்ளாக ஆனா அவர் எப்படி பரிசுத்தாவியாக. ஆமே. அப்ப அதனால அது தேவனுடைய வார்த்தை. அன்னைக்கு மோசைக்குள்ளாக இருந்தது தேவனுடைய வார்த்தை. அன்று மோசே தேவனாக கருதப்பட்டான், ஆனா அவன் தேவன் அல்ல. ஆமே. இன்னைக்கு இவர் கருதப்படுறார், ஆனா இவர் தேவன் அல்ல. ஆனா இவரை கண்டா நாங்க அவர்கிட்ட போய் தீக்கரிசிட்டனா நம்முடைய காலத்தில் தான் இவர்கிட்ட நம்ம சொல்லியிருப்போம், என்ன என்னுடைய தவறுக்காக பலத்துக்காக பாவம் மன்னிக்கப்பட ஜெபிங்கன்னு நாங்க சொல்லி, ஏண்டா இவர் ஜெபிச்சு அது மன்னிக்கப்பட்டிருக்கு, அவருக்குள்ளாக தேவன் இருந்தார். ஆமே. அதே இன்றைக்கு நீங்க வாரீங்கண்டா அதே தேவனை விசுவாசிச்சு அன்றைக்கும் பாரு. ஆமே. அப்ப அதுதான் அதே மினிஸ்ட்ரியானது பரிசுத்தாவி முடிந்து போயில அது திரும்ப யாருக்குள்ள வருது? பிரைட் மணவாட்டிக்குள்ள அது என்ன செய்யப்படுது? மீண்டும் அதே கிரியை செய்யுது. ஆமே. ஆனா பார்க்கக்குள்ள தேவனா அவர் வரமாட்டேர், அக்கினியா வரமாட்டேர். ஆனா அவர் பேசுற வார்த்தையை கண்டுதான் அங்க தேவன் நிற்கிறேர் என்றதை மாத்திரம்தான் உங்களால காணும். ஆமே. நீங்க விசுவாசிச்சா நீங்க என்ன செய்வீங்க? மகிமையை கண்டு, அற்புதங்களை கண்டு, அடையாளங்கள் அதே தேவன் உங்களோடு இருக்கிறார். அதே வார்த்தை அவர். ஏன்னா பரிசுத்தாவிட ஸ்டைல் அவர் சொன்னேன், நான் சுயமாய் பேசாமல் நீங்கள் கேள்விப்பட்டதையும் என்னிடத்தில் பெற்றுக்கொண்டதையும் தான் பேசுவீங்க. இப்ப புது மெசேஜ் வருதா? இல்லை. அவர் என்னத்தை சொன்னாரோ அதுதான் அதை தான் பவுல் சொன்னார். பவுல் சொன்னதான் தீக்கர் சொன்னார், அவர் சொன்னதான் நாங்க சொல்றோம். அதான் மணவாட்டி அதே தான் புசிப்பா. அவளுடைய ஆகாரமே திறக்கப்பட்ட புத்தகம். அதால்தான் யோவான் அதை என்ன வாய்க்கு தேனை போல, ஆனா வயிற்றுக்கு கசப்பா. வாழ்க்கை கண்டு வரக்குள்ள ஆனா எல்லாரும் பிரசங்கிக்கிறாங்க, சொல்றாங்க, செய்யறாங்க, பார்த்தா அது நல்லமா. ஆனா அவங்களோட ஜீவியம் அண்டு வரக்குள்ள அந்த வார்த்தைக்கு அவங்களுக்கு சம்பந்தமே. அந்த ரெஸ்பெக்ட், அவங்க மரியாதை என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. இல்லை ஏதோ ஒரு காரியமாக சொல்லிட்டு பிரசங்கிச்சா சரி என்றெல்லாம். ஆனா மணவாட்டி மயக்கத்தில் இருக்கிறார், அவளுக்கு மண்டைக்கு ஏறுது. ஆனா அன்றைக்கு மணவாட்டி எப்படி இருந்தா? அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்லவென்று நீ சோதித்து அறிந்து அவர்களை வெறுக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனா இன்றைக்கு மணவாட்டிக்கு தெரியாது. பிரதர் சந்தோஷம், உங்களோட ஊழியம் நல்லது, ஏன்னா நல்லா செய்யறீங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவன் எல்லாம் கள்ளர், அவன் எல்லாம் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள். அப்போஸ்தலர் 2 போர்வையை போத்திட்டு வந்தான். அப்ப பாருங்க. ஆனா ஜனங்க இன்னைக்கு சத்தியம் தெரியாத இன்னைக்கு உள்ள யூதாஸ், வெளிய பரிசேயன். யாரோட யூதாஸ் இருக்கிறான்? இயேசுவோட. வார்த்தை இடத்துல யூதாஸ் இருக்கிறான். வார்த்தை எங்க இருக்கோ அங்க யூதாஸ் நிறைய இருக்கு. காட்டி கொடுக்கிற யூதாஸ் நிறைய இருக்கு. யாரோட ஐக்கியமா இருப்பாங்க? பரிசேயரோட. பரிசேயர் யார்? எப்பயுமே தேவண்ட வார்த்தைக்கு மீறி நடக்கிறவங்க, எதிராக நடக்கிறவங்க. அப்ப நான் அதான் அண்டு சொன்னேன், அந்த பரிசேயன் பாத்தீங்கன்னா எப்பயுமே வானத்துல இந்த அடையாளத்தை கட்ட. அதே நேரம் பரிசேயனோட அண்டைக்கு நான் அவன்கிட்ட சொல்லல, அவன் பரிசேயனை பார்த்தீங்கன்னா அவங்க முதன்மையான ஸ்தானங்களை எடுத்து தங்களை மேன்மையா நினைக்கிறவங்க பரிசேயர். அப்ப அப்படியானவங்கள கண்டெல்லாம் நீங்க பார்க்கணும், அறியணும்ன்றது, அதை சிரிக்கணும்ன்றதுக்காக தான் நான் சொல்றேன். அப்ப வார்த்தை தெரிஞ்சாதான் நீங்க அவங்கள இடம் காணும். இல்லாட்டி அவங்களோட கை குலுக்குவீங்க, அவங்களோட ஊழியங்களை பாராட்டுவீங்க,
ஆசீர்வதிட்டு பிளஸ் பண்ணுவீங்க, கோட் பிளஸ் யூன்ற மாதிரி. ஏன்னா எல்லாமே செய்வீங்க. ஆனா அது கள்ளனன்றதை நீங்க அறியணும். அதுதான் எபேசு சபை. நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய், அதனாலே உன் பேரிலே எனக்கு அதுக்காக ஆதி என்னைக்கு அது எல்லாமே 7 நாளும் புளிப்பில்லாத அப்பம் உனக்குள்ள இருக்கணும். 7 செய்தி உங்களுக்கு மனவாட்டிக்கு தான். அப்ப மனவாட்டி என்றா அது சின்ன வித்தியாசம் தான். அதை கண்டுபிடிக்கிறவள் தான் மனவாட்டி. அதை தான் நான் சொல்றேன். யுத்த வீரர் அவங்களோட உங்களுக்கு சமரசம் இருக்காது, உங்களுக்கு அவங்களோட ஒரு இது இருக்காது, அன்பு செலுத்துவீங்க, அவங்களுக்காக ஜெபிப்பீங்க, ஆனா அவங்களோட உங்களுக்கு ஒரு அந்நியம் இருக்கா. அப்ப இன்றைக்கு பார்க்கக்குள்ள மனவாட்டி என்றாங்க, இன்றைக்கு யுத்தம் பண்ண தெரியாம இருக்கிறாங்க, ஒரு மனிதனை இனங்காண தெரியாம இருக்கிறாங்க. வார்த்தையை தெரிஞ்சாதானே உங்களுக்கு இனங்காண முடியும். அப்ப வார்த்தை உங்களுக்கு தெரியாட்டி உங்களால இனங்காணல. ஆனா நீங்க தேவண்ட வார்த்தை தெரிஞ்சாதான் அதை கண்டுகொள்வீங்க. எல்லாமே சாயலாதான் இருக்கு, ஒன்றை போலதான் இருக்கு, 99 இருக்கு, ஒன்றுலதான். ஆனா வேதம் சொல்லுது அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அப்போஸ்தலர்கள். நான் வாசிக்க நேரம் இல்லை, நீங்க வாசிச்சுப்பார். அவர்கள் பொய்யர் என்று நீ அறிந்து கொண்டதை. ஆனா அவங்க அதை அக்குரேட்டா செஞ்சாங்க. ஆனா இந்த மனவாட்டிக்கு தெரியும் அவருக்கு பொய்யரன், அவங்களோட சேரலாம். ஏன்னா அவள் தேவன் சேராத ஒரு மனவாட்டி. மலையின் குன்றில இருந்து பார்க்கக்குள்ள எந்த ஜாதியோடும் எந்த இனத்தோடும் கலவாதவங்களை தான் அவர் நோக்கிப்பார். அதை சொன்னவன் தேவனுக்கு எதிரானவன். ஆனா அவனோட வாயை கொண்டு தேவன் தீர்க்கதரிசனம் உரை. அதுக்காக தீர்க்கதரிசனம் உரைக்கிறவங்க, சொப்பனம் காண்கிறவங்க, அந்நிய பாசை பேசுறவங்க நல்லவங்க நினைச்சிறாங்க. சொப்பனம் கண்ட தவறானவங்க இருந்தாங்களா இல்லை? காய்பாவும் சொப்பனம் கண்டானா இல்லை? தீக்கர் சொல்ல காய்பாவும் கண்டான். ஆனா அவன் யார? அங்க ஆகாப்புடைய 400 தீக்கர்சியிலும் சொப்பனம் கண்டாங்களா இல்லை? தீக்கர் சொல்ற பிழையாமையார் அவனும் சொப்பனம் கண்டான். ஆனா அதே நேரம் பரிசுத்தவான சொப்பனம் காணும். ஆனா அது தேவனுடைய வார்த்தையோட இருக்கு. ஆமே. அதனால சொப்பனம் காண்றவங்களை அதிசயமா நினைக்கணும், தீக்கர்சனை உரைக்கிறவங்களை அதிசயமா நினைக்கணும். அவங்களோட ஜீவியத்தை நோட் பண்ணி பாருங்க. அவங்க வார்த்தையை விசுவாசிக்கிறாங்கடா, அவங்களோட வார்த்தை வாழ்க்கைக்கு அங்க ஒத்து போகுதான்றதை பாருங்க. போனா அங்க தேவன் இருக்கிறார். ஆமேன். அது உரைச்சி அது நிறைவேறும். ஆமேன். அதான் தேவன் சொல்ற, அப்படிப்பட்ட உரைச்சி ஒருவன் தீர்க்கதரிசனம் உரைச்சி அது எது நடந்தாலும் ஊரின் துணிக்கு முன்னால கொண்டு வாங்க சொன்னாரா இல்லையா? அப்ப அதுக்கு விட வந்தோன்னு அவர் என்ன சொல்றார்? அப்படிப்பட்டவனை பயப்படவும் வேணாம், அப்படிப்பட்டவனை நீங்க மதிக்கவும் வேணாம், அவனை என்ன செய்யுங்க, திறத்தை அவன் கொல்லப்பட வேண்டும். ஆமே. அதுதான் காரியம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் தேவன் வெறுக்கிறார். ஆமே. தேவண்ட வார்த்தைக்கு புறம்பா இருக்கிற எல்லாமே எதிரியாத, எதுவுமே நாங்க சமரசத்துக்கு போயில எதுவுமே. ஆனா நல்லவங்களாதான் இருப்பேன். அதான் நான் சொன்னேன், நான் பாதாளத்துல நல்ல அவங்களுக்குள்ள ஆசை இருக்கலாம், வாஞ்சை இருக்கலாம் காரியங்களுக்கு. ஆனா அது எல்லாமே மெச்சிங் ஆகணும். தேவனுடைய வார்த்தையோட சரியாக பொருந்தும். தேவனுடைய காரியம் தேவனுடைய ஒழுங்கின்படி வரும். அது அறிவுபூர்வமாக வரக்கூடாது, அது பழகி வரக்கூடாது. எப்பயுமே தேவனுடைய காரியம் எல்லாமே அவர் பழக்கணும். ஆமே. அதை தான் அவர் விரும்பு, அதை தான் அவர் விரும்ப. தெரியாதவனை பழக்க ஒன்றுமே இல்லை ரெண்டாதான் அவர் வருவீராம். அது மட்டும் அவர் வர. மோசே அறிஞ்சவன், ஆனா வேதத்தை தெரியாது, சகல சாஸ்திரம். அவன் அங்க போனோன்னு அவன் பேச்சாள் அறிவான். ஆனா அவன் சொல்றான், ஆண்டவரே ஒன்று 80 வயசுல, இப்ப நம்ம 20 வயசுல பாஞ்சு ஓடுறதுக்கு 40-50 வயசுல பாஞ்சதுக்கு நாங்களே விலகுவோம், பிள்ளைகளை கொண்டு செய்வோம். ஏனண்டா எங்களால் ஏலா, நாங்களே விலகும். அது ஏலாது, என்னங்கடைய ஏஜ். அப்ப மோசே 80 வந்தோடனே ஏலாதுன்ற சொல்ல இப்பதான் எனக்கு தேவை. ஆமே. அதுதான் காரியம். ஏனண்டா அதுதான் தேவனாயிருக்கு. அப்ப தாவீது ஒன்றுமே தெரியாது, அதுதான் தேவன். யோசேப்பு ஒன்று, தானியல் ஒன்றுமே தெரியாது, ஆமோசுக்கு ஒன்றுமே தெரியாது, தேவன் அதை தான் அழைச்சு. அதுதான் தேவனுடைய காரியம், அதுதான் தேவனால அழைக்கப்படுற பரிபூர்ண காரியம். அப்பதான் அது தேவன் பயன்படுத்த முடியும். இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியத்துக்குள்ள இருந்து பழகி செய்வான். ஒருவர் செத்தோன்னா அடுத்தவர் வருது ஏன்னா, அல்லது பார்த்தீங்கன்னா பைபிள் காலேஜ் போய் படிச்சு அதுக்கு பிறகு வருவான். அதுகள் இன்னும் மரிச்சதாகவே. ஆனா தேவன் ஒருவன் எழுப்பும் போது ஒன்றுமே இல்லாம இருந்துட்டு அவன் என்ன செய்வான்? வருகிற வேளையில தான் அங்க என்ன செய்ய, அந்த ஊழியத்துக்கு முன்னால எதுவுமே நிக்கல. ஏன்னா அதுதான்
பயரா, அதுதான் தேவனுடைய வழியாய். அங்கதான் நீங்க அதை என்ன செய்யணும், பார்க்கும். பழகி வாரது தேவன் விரும்பி. நீங்க ஊழியத்துக்கு அதனாலதான் நான் எதையுமே பொருட்படுத்துறது இல்லைன்னா, இவ்வளவு வளர்ந்தும் இப்படி ஒரு காரியத்தில் என்ன மங்கு இருக்கிறான். ஆனா தேவன் அந்த டைம் வரக்குள்ள ஒன்று நடக்கக்குள்ள தேவன் எழுப்பும் போது அது அப்படியே எழும்பும். ஆமே, அது வரும்போதுதான் அது என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கும். அதுதான் தேவனுடைய, நீங்க எங்கேயும் வேதத்துல பாரு, அதான் நாங்க தீர்க்கதரிசியில நீங்க பார்க்கக்குள்ள நீங்க நிறைய பேர் சிந்திச்சோன்றதை நான் பார்த்தேன். அவர் குடும்ப பின்னணியே இல்லை, வேதத்தை பேசி அவருக்கு 22 வயது மட்டும் சேச்சே போய் எப்பயாவது இருந்து போட்டு அம்மாவோட காரியத்துக்காக ஆன தேவன் அவரோட பேசி கொண்டிருந்தார். ஆமே, அந்த காரியம் அப்ப ஹோப்புக்காக அவர் என்ன செய்து சேர்ச்சுக்கு போக துவங்கி ஒரு விசுவாசம் உள்ளவனா மாறி, அதுக்கு பிறகுதான் அவர் ஞானஸ்தானத்தை பெறு அந்த வார்த்தையை வாசிச்சுதான் விசுவாசம் உள்ளவனா. ஆமே, அப்பொழுதுதான் தேவன் அங்கு இடப்படுறார். ஆமே, அங்க அங்கே அதுக்கு பிற்பாடு தேவன் அறியாதவன் தேவன் வார்த்தை அறிஞ்ச பிறகு பேப்டிஸ்டுக்கு அவர் போதகராகி அதிலிருந்து தேவன் வெளியே கொண்டுவார். ஆமே, பாருங்க, அறியாத ஒருவனை தேவன் பழக்கிறார். அதுதான் தேவனுடைய ஸ்டைல், தேவனுடைய அப்பதான் அதே போல நீங்க அறியாதவங்களா இருக்கலாம். ஆனா நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியாது, நேர் வாரம் அண்டக்குள்ள தேவன் உங்களை கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமே, நன்றி கதாவே, மக சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, சர்வலவரே கோடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே மகு சோத்திரம் ஆண்டவரே, ஜீவன் உள்ளவரே கோடான கோடி சோத்திரம் ஆண்டவரே, நேற்று மென்று மாறாதவரே மகு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, சர்வலவரே மகு சோத்திரம். அப்பா பிதாவே மகு சோத்திரம் ஆண்டவரே, நேற்று மென்று மாறாதவரே மகு சோத்திரம் சோத்திரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையான இந்த நேரத்திலே கத்தாவே, பூரண புருஷர் என்ற ஒரு தலையங்கத்துக்குள்ளாக ஆண்டவரே அந்த கீழ்காலில் உள்ள அந்த ஜனங்களை இந்த புதிய ஏற்பாடோடு ஒப்பிட்டு கத்தாவே, இன்றைக்கு நீர் எப்படிப்பட்ட ஜனங்களை நீர் வழி நடத்துறீர், எப்படிப்பட்ட ஜனங்களோடு நீர் நிற்கிறீர், எப்படிப்பட்ட ஜனங்களை நீர் யுத்தத்துக்காக தெரிந்து கொள்கிறீர் என்று இந்த நேரத்திலே நாங்கள் பார்க்க நீ உதவி செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைய நாளிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மகத்தான யுத்த வீரராக இருந்தாலும் அவர்கள் அந்த பழைய அந்த விருத்தேசனத்துக்குள்ளாக இருந்த ஒவ்வொரு புருஷனும் ஆண்டவரே அந்த மறைக்க மட்டும் நீர் அவர்களை அந்த வனாந்திரத்திலே அலைய தெரிய பண்ணி கதாவை மறிக்க வைத்த தேவனாயிருக்கிறீர். ஆனால் புதிதாக பிறந்த அதே வனாந்திரத்தில் பிறந்த சந்ததி கீழ்காலுக்குள்ளே வந்த பிற்பாடு அவளுக்கு ஆண்டவரே உம்முடைய விருத்தேசனத்தை கொடுத்து கத்தாவே பட்டயத்தை கையிலே நீ கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே கத்தாவே யுத்த சேனையின் அதிபதியாக அங்கே இறங்கி வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வளோ காலமாக 40 வருடமாக வராத அதே தேவன் அன்றைக்கு நீர் சேனையின் அதிபதியாக அந்த கில்காலுக்குள்ளே இறங்கி வந்ததை பார்க்கிறோம். அதே போல கத்தாவே இந்த கடைசி நாட்களிலே அப்படியாக தவறான ஞானஸ்தானம், தவறான வழி, தவறான காரியத்திலே பாவத்திலே இருக்கும்போது நீர் வார்த்தையை கொண்டு வந்து வெளிப்படுத்தவில்லை. ஆனால் இன்றைய கடைசி காலத்திலே கத்தாவே 7ஆம் சபையின் காலத்திலே நீர் பூமிக்கு இறங்கி வந்து கத்தாவே திறக்கப்பட்ட புத்தகத்தை நீர் கையிலே கொடுத்தீர். ஏனென்றால் அது மறைந்திருக்க முடியாது, அது வார்த்தை திறக்கப்பட்டது, அது உருவின பட்டயமாயிருக்கிறது. இன்னைக்கு தேவன் திரை நீக்கப்பட்டிருக்கிறார், அவர் ஒளிந்து இல்லை, மறைந்து இல்லை, நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்பதை கதாவை நீர் வெளிப்படுத்தின வார்த்தையாயிருக்கிறது. இங்கே மரணம் இல்லை, இங்கே பயம் இல்லை ஆண்டவர், இங்கே எதுவுமே இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அதனாலே கர்த்தாவே இந்த இடத்திலே எங்களோடு இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். அப்படியானால் நாங்கள் எப்படி உம்மை அறிந்து கொள்கிறோம்? எங்களோடு இருந்து வார்த்தையை பேசுகிறபடினாலே, எங்களை திருத்துகிறபடினாலே, எங்களை ஒழுங்குபடுத்துகிறபடினாலே, எங்களை பாதுகாக்கிறதினாலே, எங்களை உமக்குள்ளாக நடத்துறதினாலே கர்த்தாவே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே நாங்கள் கண்களினாலே காணாவிட்டாலும் விசுவாசத்தினாலே காண்கிறோம். நீர் எப்பொழுதும் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறீர்,
எப்பொழுது எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் படுத்தாலும் எங்களோடு இருக்கிறீர், நாங்கள் நடந்தாலும் எங்களோடு இருக்கிறீர், நாங்கள் உட்காருகிற வேளையிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் பாதாளத்துக்கு போனாலும் நீர் அங்கு எங்களோடு வருவீர். நாங்கள் மரண வாசலிலே இருந்தாலும் நீர் அங்கு எங்களோடு இருக்கிறீர். அங்கு எங்களை உயிர்ப்பிப்பீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் தான் கர்த்தாவே, நாங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வண்ணமாக விசுவாசத்தோடு உம்மண்டை நாங்கள் வருகிறோம். உம்மண்டை நாங்கள் சேர விரும்புகிறோம். ஏனென்றால் எங்களுக்காக இந்த பூமியில் இருக்கிற ஒரே ஒரு அடைக்கலம் நீர் மாத்திரமே. நீர் மாத்திரமே எங்கேயும் எங்களை கொண்டு போக முடியும். ஆண்டவரே, மரணத்திலே கூட எங்களை தாங்க முடியும் நீர் ஒருவரே. அதனாலே கர்த்தாவே, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பேசின வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இனிமேல் குழந்தையாய் இராமல் கர்த்தாவே, நாங்கள் ஒரு யுத்த புருஷராக இருக்க நீ செய்ய போற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதியும், இந்த கேட்ட சபைகளை ஆசீர்வதியும். வராத ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். யாவையும் உடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பிரஸ்நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரார். ஆமேன்.